டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டுறவு, உணவுத்துறை உள்ளிட்ட பல துறைகளின் கீழாக நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றை ஏன் ஒரே துறைக்கு கீழாக கொண்டு வரவில்லை, அந்த பணியாளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். திரு அன்புமணி தரப்பில் கூறப்பட்டிருப்பது என விரிவான விவரம். கௌதமி வணக்கம். நியாய விலைக் கடைகள் அனைத்தையும் ஒரே துறைக்குள் கொண்டு வராதது ஏன் என வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றுவதா என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் அவர்களை தமிழக அரசு ஏமாற்றி வருவதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களில் ஒரு தரப்பினரின் வாக்குகளை வாங்குவதற்காக வாக்குறுதிகளை அளித்துவிட்டு வெற்றி பெற்ற பிறகு அவற்றை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தமிழக மக்கள் அனைவரும் தமிழக அரசு செய்து வருவது கண்டிக்கத்தக்கது எனவும், தமிழ்நாட்டில் 37,328 நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இவை கூட்டுறவுத்துறை, உணவுத்துறை உள்ளிட்ட பல துறைகளின் கீழ் செயல்பட்டு வருவதால் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், பணிச்சூழல் மற்றும் ஊதியம் உள்ளிட்டவற்றில் பாகுபாடுகள் காணப்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு திமுக ஆட்சிக்கு வந்தால் பல துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளும் ஒரே துறையின் கீழ் கொண்டு வரப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது வரை அதனை ஏன் செயல்படுத்தவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எனவே இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.